அது தர்மபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரு. அந்த ஊருக்கு நடுவுல ஊர்ல பஞ்சாயத்து நடக்கிற மரத்துக்கு பக்கத்துல ஒரு பழைய கிணறு இருந்துச்சு. அந்த கிணத்துக்கு ஒரு மகிமை இருந்துச்சு. நல்லவங்க அந்த கிணத்துல எட்டி பார்த்தா அந்த கிணத்து தண்ணி நல்லா சுத்தமாவும் அதுல இருந்து ஒரு வெளிச்சமும் தெரியும். ஆனா தப்பு பண்ணவங்க, ஏதாவது ஊழல் பண்ணவங்க அந்த கிணத்துல எட்டி பார்த்தாங்கன்னா அந்த தண்ணி கருப்பா மாறுறது மட்டும் இல்லாம பயங்கர உருவங்களும் தெரியும். ஊர்ல சூரியன் இப்பதான் உதயமாயிக்கிட்டு இருந்தான். அப்போ ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துக்கு கீழே சிவையா சூரையா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் தொடப்பக்கட்டையை எடுத்துக்கிட்டு சுப்பம்மா அங்க வந்தாங்க. ஏன்பா சிவையா, 2 பேரும் காலையிலேயே கதை பேசுறீங்க, வயலுக்கு போகல? நேத்து ராத்திரி வீட்டை சுத்தி நாயங்க கொலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு என்னவோ ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தோணிக்கிட்டு இருக்கு. வயலுக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? எப்படியும் விளைச்சல் எல்லாமே வீணா போச்சு. கால்வாயை தோன்றதுக்கான பணத்தையும் அரசாங்கம் அனுப்பி தான் வச்சிருக்கு. ஆனால் அந்த பணத்தை பற்றி நம்ம ஊரோட தலைவர் வீரையா ஒரு வார்த்தை பேச மாட்டாரு. உண்மைதான் அத்தை, நம்ம ஊருக்கு அந்த கால்வாய் வந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. சந்தோஷமாக விவசாயம் பண்ணலாம். முந்தா நேற்று தலைவர் வீட்டுக்கு போனேன். நல்லா பட்டு சட்டையை போட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்காரு. அவர் நம்மளை ஏமாத்துறாரு போல. வாய மூடு சூரையா, செவுத்துக்கும் காதருக்கும் ஊர் தலைவரை பத்தி நீ தேவையில்லாதது பேசுறது அவரு காதுக்கு விழுந்துச்சுன்னா அப்புறம் உன் நிலைமை அவ்வளவுதான். அவரு வீட்டுல தினமும் பண்டிகை நடக்கிற மாதிரியே இருக்கு. நேத்து அவங்க பொண்டாட்டி பார்வதி அம்மாவோட கையில கூட தங்க வளையல பார்த்தேன். அரசாங்க ஊருக்காக கொடுத்த பணத்தில் எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அதை தலைவரே எடுத்துக்கிட்டா எப்படி? நாளைக்கு நம்ம ஊரில் திருவிழா தானே. அப்போ நம்ம ஊர் கிணத்துக்கிட்ட ஊர் தலைவர் சத்தியம் பண்ணணும்ல. அப்போ உண்மை வெளியில தானே வரப்போகுது. ஆமாம் சிவையா, அந்த கிணத்து தண்ணியில் பார்க்கும்போது ஒரு மனுஷனோட மனசில் இருக்கிறது தெரியும். நாளைக்கு அங்கே தலைவர் வரத்தானே போகிறாரு. அவர் ஏமாத்துறாரா இல்லையான்னு அங்கே தெரிஞ்சிடும். பார்க்கலாம்ப்பா, அந்த மந்திர கிணறு எத்தனையோ பேர் நேர்மைய காட்டியிருக்கு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு தெரியும். அன்னைக்கு மதிய நேரம் ஊர் தலைவரான வீரையா வீட்டுல உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவன் பக்கத்துல வேலைக்கார ரங்கையா நின்னுக்கிட்டு இருந்தான். டே ரங்கையா, அரசாங்கம் நம்ம ஊருக்காக கொடுத்த பணத்தை அந்த பழைய மாளிகையில் பத்திரமா தானே வச்சிருக்க? யாருக்கும் தெரியாதுல்ல? ஆமாங்க ஐயா, அந்த இருட்டறையில் மொத்த பணத்தையும் ஒளிச்சு வச்சிருக்கேன். யாருக்கும் தெரியாது. ஆனால் ஊர் ஜனங்க கால்வாய் எப்போ தோண்டுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பதில சொல்லுவீங்க? என்ன சொல்றது, அவங்க முட்டாள் ஜனங்க. என்னை எதிர்த்து பேச மாட்டாங்க. இந்த பணம் வந்ததே அவங்களுக்கு தெரியாது. அந்த பணத்துல பக்கத்தூர்ல ஒரு மாந்தோப்பு வாங்க போறேன். நான் இந்த ஊரோட தலைவன்டா, எனக்கு தெரியும். சரிங்க ஐயா, ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். நாளைக்கு நம்ம ஊர் திருவிழாவாச்சே, அப்ப பூசாரி உங்களை கிணத்துக்கிட்ட வர சொல்லுவாரு. நீங்க அந்த கிணத்து தண்ணியை குடிச்சிட்டு அங்க சத்தியம் பண்ணணுமே. என்னடா, என்ன நீ மிரட்டி பார்க்குறியா? மன்னிச்சிடுங்க ஐயா, அந்த கிணத்துக்கிட்ட போய் சொன்னால் அதுக்கு கோபம் வரும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நாளைக்கு நீங்கள் அந்த கிணத்துக்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அந்த கிணத்துல நீங்கள் செஞ்ச பாவம் எல்லாமே தெரியுமா? அப்பதான் கதவுக்கு பின்னாடி நின்னு அவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்ட வீரையாவோட மனைவியான பார்வதி அங்க வந்தாங்க. ஏங்க, ரங்கையா சொல்றது உண்மைதானே? ஊர் ஜனங்களுக்காக வந்த பணத்தை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டா அது ரொம்ப பெரிய தப்பாயிடுங்க. இப்பவே அந்த பணத்தை கொண்டு போய் ஊர் ஜனங்களுக்கே கொடுத்துருங்க. நீ பொம்பளை, உனக்கு வேலை சமையல் அறையில். எனக்கு புத்தி சொல்லாத, எனக்கு எல்லாம் தெரியும். உங்க பாவத்தால செய்யற எதுவுமே எனக்கு வேண்டாம். நேத்து நீங்க வாங்கி கொடுத்த இந்த தங்க வளையல் எனக்கு முள்ளு மாதிரி குத்திக்கிட்டு இருக்கு. அந்த கிணறு சாதாரண கிணறு இல்ல, அது கடவுளோட உருவங்க. நாளைக்கு எல்லாருக்கும் முன்னாடி நீங்க அந்த கிணத்துல எட்டி பார்க்கும் போது நீங்க யாருன்னு அந்த கிணறு காட்டி கொடுத்துச்சு, அத்தோட உங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும். வீரையா கோவமா, வாய மூடு பார்வதி. அந்த கிணத்துல தண்ணியை தவிர வேற எதுவும் கிடையாது. பழைய கட்டுக்கதையெல்லாம் சொல்லி என்னை நீங்க பயமுறுத்த பார்க்காதீங்க. ரங்கையா, நீ போய் நாளைக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்ணு. ரங்கையா அங்கிருந்து போயிட்டான். பார்வதி எதுவும் பண்ண முடியாம அமைதியா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு சூரியனும் மறைஞ்சான். ஊரோட பூசாரி கிணத்து சுத்தி குப்பை எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் சிவையாவும் அவனுடைய மனைவியான கௌரியும் அந்த பக்கம் வந்தாங்க. வணக்கம் பூசாரி ஐயா, நாளைக்கு பூஜைக்கு நெய், பூ, பழம், மஞ்சள், குங்குமம் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இந்த கிணத்தை பார்க்கும் போதே மனசுக்கு ஏதோ நிம்மதியா இருக்குங்க ஐயா. நல்லா இருமா. இந்த கிணறு நம்ம ஊருக்கு அந்த கடவுள் கொடுத்த வரோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முனிவர் இதை உருவாக்குனாரு. யாரும் தப்பான வழியில போகக்கூடாதுன்னு தான் இந்த கிணற வச்சாரு.
பூசாரி ஐயா, உண்மையிலேயே இந்த கிணத்துல எட்டி பார்த்தா அவங்க பாவம் தெரியுமா? இந்த காலத்துல நிறைய பெரிய மனுஷங்க ஊழல் எல்லாம் பண்றாங்க. அவங்க ஊழல் மட்டும் ஏன் வெளியில வர மாட்டேங்குது? சிவையா கடவுள் எல்லாத்தையும் பார்க்கறாரு. எப்போ ஒருத்தனோட பாவக்குடம் நிறையுதோ அப்போ அவனுக்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும். நாளைக்கு திருவிழாவில் எல்லாருமே அவங்க முகத்தை இந்த கிணத்துல பார்க்கணும். தப்பு பண்ணாதவங்க பயப்பட தேவையில்லை. அவங்களுக்கு ஒரு நல்ல வெளிச்சம் தான் தெரியும். ஆனால் மனசுக்குள்ள கெட்ட எண்ணம் இருக்கிறவன் இந்த கிணத்து தண்ணியை பார்க்கவே நடுங்குவான். ஆமாங்க ஐயா, தப்பு பண்ணாதவங்க ஏன் பயப்பட போறாங்க? நாளைக்கு முதல்ல என் வீட்டுக்கார சிவையாவே கிணத்துல பார்க்கட்டும். நேர்மையா இருக்கிறவங்க எதுக்கும் எப்பவுமே பயப்பட மாட்டாங்க. அதுதாம்மா வேணும். நாளைக்கு கிராமத்து தலைவர் வீரையா வந்து கிணத்து தண்ணியை குடிப்பாரு. அப்புறம்தான் ஊர்க்காரங்க தண்ணியை குடிப்பாங்க. அதுதான் வழக்கம். சிவையா கௌரி 2 பேருமே அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி 12 மணி ஆச்சு. வீரையாவுக்கு தூக்கமே வரல. வேர்த்து கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. வெளியில பொண்டாட்டி முன்னாடி கோவமா பேசினாலும் உள்ளுக்குள்ள மட்டும் அந்த பயம் அவனை உண்டுல நாக்கிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப வீரையா மனசுக்குள்ள, எல்லாரும் சொல்ற மாதிரி அந்த கிணத்துக்கு ஒரு மகிமை இருக்குமோ? ஒருவேளை நாளைக்கு அந்த கிணறு நான் தப்பு பண்றேன்னு எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டா ஊர்க்காரங்க மரத்துல கட்டி வச்சு அடிப்பாங்க. அவனுடைய பயத்தை பார்த்து பார்வதி அம்மா எழுந்திருச்சாங்க. ஏங்க, ஏன் இவ்வளவு பயந்துகிட்டு இருக்கீங்க? உடம்பெல்லாம் வேர்த்து கொட்டுது. எனக்கு ஒன்றும் ஆகலை, நீ தூங்கு. காற்று கம்மியாக வருதில்ல, அதான் வேர்த்து கொட்டுது. என்கிட்ட பொய் சொல்லாதீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பயம் கண்ணுல தெரியுது. தப்பு பண்ணவனுக்கு ராத்திரி தூக்கம் இருக்காதுன்னு பெரியவங்க சொன்னதை நான் மறக்கல. இப்பவும் எதுவும் மிஞ்சி போகலங்க. காலையிலேயே அந்த பணத்தை கொண்டு போய் ஊருக்கு நடுவுல வச்சு ஜனங்க கிட்ட உண்மையை ஒத்துக்கோங்க. அவங்க உங்களை மன்னிச்சிடுவாங்க. பைத்தியக்காரி, அப்படி பண்ணா நான் மாட்டிப்பேன். நாளைக்கு கிணத்துக்கிட்ட போகாமல் இருக்க ஏதாவது பண்ணி ஆகணும். உடம்புக்கு முடியலன்னு நான் சொல்லிக்கிறேன். ஊர் ஜனங்களை ஏமாத்தலாங்க. ஆனா அந்த கடவுளை உங்களால ஏமாத்த முடியுமா? யாராலையும் ஏமாத்த முடியாது. உங்க இஷ்டம், ஏதோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க மறுபடியும் படுத்துட்டாங்க. வீரைய மட்டும் ராத்திரி முழுக்க முழிச்சுக்கிட்டே தான் இருந்தான். காலையில ஊஜனங்க எல்லாருமே கிணத்தடிக்கி வந்தாங்க. ஒரே பண்டிகை கோலாகலமா இருந்துச்சு. என்ன லக்ஷ்மி, புடவை பளபளன்னு புதுசா இருக்கு. இந்த வருஷம் விளைச்சல் நல்லாதான் விளைஞ்சிருக்கு போலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுப்பமத்த, இது பழைய புடவை தான். நீளம் போட்டு காய வச்சதுனால இது புதுசா தெரியுது. சிவையா, இன்னும் தலைவர் ஏன் வரல? ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவர் வராமல் பூஜையையும் ஆரம்பிக்க முடியாது. வருவார் சோமையா, அவர் ஊருக்கே தலைவர். எப்போ தோணுதோ அப்போ வருவார். ஏழைங்களுக்கு தான் நேரம் எல்லாம், பணக்காரங்களுக்கு இல்லை. அப்பதான் வீரையா அவரு கூட அவங்க மனைவியான பார்வதி அம்மாவும் ரங்கையாவும் வந்தாங்க. வீரையாவோட முகத்துல பயம் தெளிவா தெரிஞ்சது. அப்போ பூசாரி, வாங்க ஐயா வாங்க, உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். பூஜைக்கு நேரம் ஆகுது. வீரையா கொஞ்சம் தடுமாறி பேசிக்கிட்டு இருந்தான். இங்க பாருங்க பூசாரி, எனக்கு வயிறு கொஞ்சம் வலிக்குது. என்னால நிக்க கூட முடியல. இந்த ஒரு வருஷம் மட்டும் அந்த சிவையாவை வச்சு பூஜை பண்ணிக்கோங்க. என்னங்கய்யா இது? என்ன வலியா இருந்தாலும் நம்ம செய்யறத சரியா செய்யணும்ல. உங்க அப்பா நல்ல ஜுரம் இருக்கும்போது கூட வந்து இந்த கிணத்துக்கிட்ட சத்தியம் செஞ்சாரே. சுப்பம்மா சொல்றது உண்மைதான். வீரையா வாங்க, வந்து கிணத்து தண்ணிய கொஞ்சம் குடிங்க. உங்க வயிறு வலி சரியாயிடும். வீரையாவுக்கு ஒண்ணுமே புரியல. தப்பிக்கிறதுக்கு வேற வழியும் தெரியல. முதல்ல சிவையா கிணத்துல பாப்பான், அதுக்கப்புறமா நீங்க பாருங்க. சிவையா ரொம்பவும் தைரியமா கிணத்து தண்ணிய எட்டி பார்த்தான். கிணத்தோட தண்ணியில இருந்து ஒரு வெளிச்சம் அவனுடைய முகத்துல வந்து அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. மந்திர தண்ணீர், நான் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணல. உள்ள எந்த கெட்ட எண்ணமும் இல்லை. நான் கண்ணாடி மாதிரி. பாத்தீங்களா ஜனங்களே, சிவையா எந்த கெட்ட எண்ணமும் இல்லாத நல்ல மனுஷன். தலைவரே, இப்போ நீங்க தான் போய் பார்க்கணும். வீரையாவோட இதய துடிப்பு இருக்க அதிகமாச்சு. கை கால் எல்லாம் நடுங்குச்சு. நான் தப்பானவன் இல்லை, நான் ரொம்ப நேர்மையானவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் கிணத்தடிக்கு போனான். கிணத்துல இருக்கிற தண்ணியை எட்டி பார்த்தான். அவ்வளவுதான், கிணத்துல இருக்கிற தண்ணி கருப்பா மாறி அதுல இருந்து ஏதேதோ நிழல் தெரிய ஆரம்பிச்சுது. ஐயோ காப்பாத்துங்க, அந்த கருப்பு ராட்சசன் என்ன முழுங்குறதுக்காக வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு உடம்பு நடுங்கிக்கிட்டே வேர்வை கொட்ட கொட்ட தரையில விழுந்துட்டான். ரங்கையா வேகமா ஓடி வீரையாவ பிடிச்சான். ஐயா என்னங்கய்யா ஆச்சு? என்ன, ஏன் அப்படி கத்தனீங்க? அதுக்கப்புறமா பூசாரி கிணத்துல எட்டி பார்த்து, சூரையா, கிணத்துல தண்ணி கீழே போயிருக்கு.
அது மட்டும் இல்லாம கருப்பாகி சேறு மாதிரி இருக்கு. அதுல ஏதேதோ நிழலெல்லாம் தெரியுது. இதுல இருந்து ஒண்ணு தெளிவாகுது, வீரையா நல்லவர் இல்ல. அவர் ஏதோ அநியாயம் பாவம் எல்லாம் பண்ணியிருக்காரு. ஊஜனங்க எல்லாரும் அதுக்கப்புறம் இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா வீரையா ஏதோ தப்பு பண்ணிருக்கான், அவன் நிச்சயமா ஏதோ பாவம் பண்ணிருக்கான், அதனாலதான் கிணத்துல இருக்கிற தண்ணி கருப்பா மாறி அவனுக்கு நிழல் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. நேர்மையா இருக்கிறவங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க, பாவம் செஞ்சவங்க தான் எல்லாத்துக்கும் பயப்படுவாங்க. வீரையா பயத்துல இன்னும் நடுங்கிக்கிட்டே தான் இருந்தான். ஏங்க, இன்னும் எதுக்காக இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த கடவுள்கிட்டயே கண்ணாமூச்சி விளையாட்டா? உண்மையை சொல்லுங்க, அந்த பணத்தை எங்க வச்சிருக்கீங்க? அதை கொண்டு வந்து ஊஜனங்களுக்கு கொடுத்து அவங்க முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேளுங்க. வீரையாவுக்கு அவன் செஞ்ச தப்பு முழுசா புரிஞ்சுது. பொய்க்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறத விட எல்லாருக்கும் முன்னாடி உண்மையை சொல்லி தைரியமா நிக்கலாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணான். ஒரு ஜனங்க எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். கால்வாய் தோண்ட அரசாங்கம் கொடுத்த பணத்தை நான் கால்வாய் தோண்டாம எனக்காக தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் பண்ண தப்பை திருத்த தான் அந்த கிணத்துல உருவம் வந்துச்சு போல, என்னை மன்னிச்சிடுங்க. ஊஜனங்க எல்லாருமே அதை கேட்டு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. பாத்தீங்களா ஐயா, தப்பு பண்ணால் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுதா? நீங்கள் எடுத்து வச்சது பணம் இல்லை, எங்களோட உயிர். மன்னிச்சிடு சிவையா, அதிகார திமிரு என் கண்ணை மறைச்சிடுச்சு. ரங்கையா போய் அந்த பணத்தை கொண்டு வா. இப்போவே இந்த நிமிஷமே கால்வாய் தோன்ற வேலையை எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிக்கலாம். இனிமே சிவையா மாதிரி நேர்மையானவன் தான் இந்த ஊரோட தலைவனாகணும். ரங்கையா வேகமா ஓடி அந்த பணமூட்டையை கொண்டு வந்து சிவையா கிட்ட கொடுத்துட்டான். வீரையா, தப்பை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கறது பெரிய விஷயம். நீங்கள் தப்பை ஒத்துக்கிட்டீங்க, கடவுள் உங்களை மன்னிப்பாரு. நீங்கள் செஞ்ச தப்புக்கு எங்கள் ஊருக்கு தலைவராக இருக்கக்கூடாது. இனிமே இந்த ஊரோட தலைவர் சிவையா தான். ஊஜனங்க எல்லாருமா சேர்ந்து சிவையாவை அவங்க புது தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ வீரையா அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டான். அன்னையில இருந்து வீரையா தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்தான். இப்பதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. பாவப்பட்ட பணத்துல வாழ்றதை விட நேர்மையான வழியில நிம்மதியா வாழலாம். அதுதாமா உண்மை. மற்றவங்க பணத்துல நாம நிம்மதியா இருக்க முடியாது. பாவ மூட்டையே எப்பவும் தலையில சுமந்துக்கிட்டே இருக்க முடியுமா? அதை என்னைக்காவது ஒரு நாள் இறக்கி வைக்கணும், வீரையா இறக்கி வச்ச மாதிரி. தர்மபுரத்துல கால்வாய் தோன்ற வேலை தொடங்குச்சு. ஊரு மறுபடியும் பச்சை பசேல்னு மாறுச்சு. சிவையாவோட வழிகாட்டல்ல அந்த ஊர்ல எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, நேர்மையா இருக்கிறவன் எப்பவுமே தைரியமா இருப்பான், மன நிம்மதியோடவும் இருப்பான். ஆனா பாவம் பண்றவன், அநியாயம் பண்றவன் எப்பவுமே தூக்கம் கூட இல்லாம நிம்மதியும் இல்லாம வாழ வேண்டியதுதான்.